தமிழகத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுக எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் நடைபெற்ற முத்தலாக் மசோதா உரிமை மீறும் செயல் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக சார்பில் 37 எம்பிக்கள் இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும், 5 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் கத்தி கத்தி குரல் எழுப்பியும் எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தேர்தல் கால கூட்டணி கணக்கு என்பது வேறு, கொள்கை என்பதும் தேர்தல் கால கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்று குறிப்பிட்டுள்ள அன்வர் ராஜா, கொள்கையில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் எந்த சமரசமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். முத்தலாக் சட்டத்தை எத்தனை முறை அரசு கொண்டு வந்தாலும் அத்தனை முறையும் அதிமுக எதிர்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் காலத்தில் வைக்கப்படும் கூட்டணி என்பது லாப நஷ்ட கணக்கு என்றும் தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே சொன்ன தேர்தல் கால கூட்டணி கணக்கு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. அவர்கள் கொள்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கொள்கையில் எந்த சமரசமும் இல்லை. தேர்தலுக்காக ஒரு கூட்டணி வைக்கிறோம். எங்களை வீழ்த்த வேண்டும் என்று திமுக ஒரு கூட்டணி வைக்கிறது. எங்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்று கூட்டணி வைக்கிறது. எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு கூட்டணி வைக்கிறோம். ஆக இது தேர்தலுக்காக செய்யப்படுகிற ஒரு தற்காலிக ஏற்பாடு. இதுதான் இந்த கூட்டணி. தேமுதிகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் தோழமை கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை 2 நாட்களுக்கு திமுக தள்ளி வைத்துள்ளது. திமுக தனது தோழமை கட்சிகளுடன் கடந்த 20ஆம் தேதி முதல் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தது. இதில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 கட்சிகளுடன் உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் மதிமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மாமக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த கட்சிகள் அதிக இடங்களை கேட்பதால் பேச்சுவார்த்தை முடிவடையாமல் உள்ளதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே தேமுதிகவிற்கு 4 இடங்கள் வரை தரப்படும் என திமுக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. தனது முடிவினை தெரிவிக்க தேமுதிக 2 நாட்கள் அவகாசம் கேட்டதாகவும், அதனால் தோழமை கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை திமுக 2 நாட்கள் தள்ளி வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. திமுக சார்பில் மக்களவை மற்றும் 21 தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை பெறலாம் என அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் திங்கட்கிழமை முதல் விருப்ப மனு அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்படும் என்றும் அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக 25,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அன்பழகன், பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறியுள்ளார். இதேபோன்று 21 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவும் விரும்புவோரும் விருப்ப மனுக்களை மார்ச் 1 முதல் 7ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். திருச்சி பொன்மலைப்பட்டியில் பேருந்து நிறுத்தம் கட்டுவது தொடர்பாக அதிமுக, திமுக இடையே நிகழ்ந்த மோதலில் அதிமுக எம்பி தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக திமுக செயலாளர் உள்ளிட்ட 2 வரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி பொன்மலைப்பட்டியில் ரயில்வேக்கு சொந்தமான நிலத்தில் 7 லட்சம் ரூபாய் செலவில் பேருந்து நிழற்குடை கட்டுமான பணிகளுக்காக பழைய பேருந்து நிழற்குடை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ரயில்வே நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெறாமல் கட்டுவதாக எண்ணி திமுகவினர் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் பொக்லைன் எந்திரத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அதிமுகவினர், திமுகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த அதிமுக எம்பி குமாரின் கன்னத்தில் திமுகவினர் அறைந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி காவல் ஆணையர் அமல்ராஜ் விசாரணை மேற்கொண்டார். அங்கு ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக பொன்மலை பகுதி திமுக செயலாளர் தர்மராஜ், பிரபா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சாலை விபத்தில் மரணமடைந்த அதிமுக எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆதனப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்பி ராஜேந்திரன் இன்று காலை
ஜக்காம்பேட்டையிலிருந்து சென்னை நோக்கி காரில் சென்றார். திண்டிவனம் மயிலம் சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிமுக எம்பி ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட அவரது உடலுக்கு பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்பி ராஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். சாலை விபத்தில் உயிரிழந்த விழுப்புரம் எம்பி ராஜேந்திரனின் வீட்டிற்கு நேரில் சென்ற பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது தமிழக அமைச்சர் சண்முகம் உடனிருந்தார். அஞ்சலிக்கு பின்னர் ராஜேந்திரனின் உடல் திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலிருந்து அவரது சொந்த ஊரான ஆதனப்பட்டு கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ராஜேந்திரனின் உடல் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்தனர். நடிகர் அஜித் ஆலோசகராக இருந்த தக்ஷா மாணவர் குழு பெங்களூருவில் நடைபெற்ற ஏரோ இந்தியா 2019 ட்ரோன் ஒலிம்பிக் போட்டியில் 3 பதக்கங்களை வென்றுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தக்ஷா மாணவர் குழு ஏர் ஆம்புலன்ஸ், ஏர் டாக்ஸி போன்ற கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி அசத்தியுள்ளது. இந்த குழுவின் ஆளில்லா குட்டி விமான கண்டுபிடிப்பிற்கு நடிகர் அஜித் தொழில்நுட்ப ஆலோசகராக செயல்பட்டார். இந்த நிலையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெங்களூருவில் நடைபெற்ற ட்ரோன் ஒலிம்பிக் போட்டியில் அஜித் ஆலோசகராக செயல்பட்ட இந்த குழு ஒரு தங்கம், 2 வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளது. இந்த போட்டியில் 127 குழுக்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள ராமதாஸை மீண்டும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதே நேரத்தில் அதிமுகவுடன் கைகோர்த்தது ஏன் என பாமக நிர்வாகிகளுக்கு விளக்கமும் அளித்திருக்கிறார் ராமதாஸ். மக்களவைத் தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பதில் தமிழக அரசியல் கட்சிகளிடையே கடும் போட்டாபோட்டி ஒரு பக்கம் இருக்க, கூட்டணி அமைத்த கட்சிகளை காரசாரமாக வசைபாடுவது மறுபக்கம் அனலாக தெரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடன் பாமக கைகோர்த்திருப்பது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கடும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் களத்தில் விவாதிக்கப்படுகிறது. கூட்டணி பற்றிய விமர்சனங்களும் சம்பந்தப்பட்ட தலைவர்களின் விளக்கங்களும் நாள்தோறும் வருவதையும் காண முடிகின்றது. இந்த நிலையில் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி வைத்தேன் என்பது குறித்து புதிய விளக்கம் அளித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ். 10 நின்றோம், 7 8 நமக்கு கிடைத்தது. ஒரு ராஜ்யசபா என்பது 2 எம்பி தொகுதிக்கு சமமாகும். அப்படி என்று சொன்னால் 7+2 9 தொகுதி, 9 தொகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் ராஜ்யசபா என்பது 6 வருடம், 1 பைசா செலவு செய்ய வேண்டியதில்லை, கையெழுத்து கும்பிட வேண்டியதில்லை, தெருவா அலைய வேண்டியதில்லை, காசு பணம் செலவழிக்க தேவையில்லை. ஆனால் அதிமுகவின் ஊழல் குறித்து ஆளுநரிடமே புகார் அளித்த பாமக தற்பொழுது அந்த கட்சியுடனே கூட்டணி வைத்துள்ளதாக சாடியுள்ளார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தினுடைய ஆளுநரிடத்தில் கொண்டு போய் பெரியய்யா தயாரித்த மனுவை சின்னையா கொண்டு போய் கொடுக்கலையா? கொடுத்துருக்குறாங்களே. திராவிட இயக்கத்து பக்கமே போக மாட்டாங்களாம். நல்ல வேலை திமுக இப்போ திராவிட இயக்கங்கிறத ஐயா ஒத்துக்கிட்டாரு. அதிமுக இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அங்கே போயிருக்காரு. இதற்கிடையே மு.க. ஸ்டாலின் தொடர் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமகவை விமர்சிக்கும் தகுதி யாருக்கும் இல்லை என்றும் கூறியிருக்கிறார். பல சாதனைகள் செய்த பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அங்கீகாரம் கொடுக்காத கட்சிகள் பாமக வளரக்கூடாது என விமர்சித்து வருவதாகவும் சாடியுள்ளார் அன்புமணி. அதிமுக பாமக கூட்டணி பற்றி திமுகவினர் வசைபாடல்களும் அதற்கு எதிர் அணியினர் பதில்களும் தமிழக தேர்தல் களத்தில் தினசரி செய்திகளாகிவிட்டன என்றே சொல்லலாம். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.
தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க திமுக, அதிமுக கட்சிகள் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தேமுதிகவை மையப்படுத்தி கருத்து மோதல்களும் வெடித்துள்ளன. இத்தகைய சூழலில் தங்கள் ஆதரவின்றி யாரும் ஆட்சி அமைத்துவிட முடியாது என கூறியுள்ளார் விஜயகாந்தின் மகன் பிரபாகரன். தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பு பாஜகவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்து பேசியது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்ததை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் ஸ்டாலின் பயத்தின் உச்சத்தில் உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்பை கூட ஸ்டாலின் கூட்டணிக்கு அழைக்க வாய்ப்பு உள்ளது எனவும் கிண்டல் அடித்துள்ளார். தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்றும் தேச நலனுக்காகவே தங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். ஒரு கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வருவதற்கு கூட்டணியிலே ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிலையில் அது போகக்கூடாது என்ற வகையில் இவர் எல்லா முயற்சியும் செய்கிறாரு. ஆனால் நிச்சயமாக அந்த முயற்சியெல்லாம் எடுபட போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மெகா கூட்டணி என்பது உருவெடுக்கும். 40ஐயும் கைப்பற்றி 40 நமது, நாடு நமது என்கின்ற வகையில் அமையும். ஆனால் குட்டிக்கரணம் அடித்துதான் அதிமுகவினர் கூட்டணி அமைத்துள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார். மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உடல்நலம் விசாரிக்கவே திமுக தலைவர் ஸ்டாலின் சந்தித்ததாகவும் சிலர் அதனை அரசியலாக்கி கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார். எங்க கூட்டணி தெளிவாக இருக்கிறது, எந்த இழுபறியும் இல்லை. இவங்க எந்த அளவுக்கு குட்டிக்கரணம் போட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தேமுதிக நிச்சயம் வரும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேமுதிக மதில் மேல் பூனையா ஒரு தெளிவான முடிவு எடுத்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்படி மற்ற கட்சிகள் மாறி மாறி மாறுபட்ட கருத்துக்களை கூறி வரும் நிலையில் தேமுதிக ஆதரவு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் தேமுதிகவின் பலம் நம்மை விட எதிர்க்கட்சிகளுக்கே நன்றாக தெரிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், எங்களோட மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியுது எங்க வலிமை என்னன்னு. நீங்க என்ன பிக்ஸ் பண்றது 3, 2, 4 தலைவர் இல்லாம ஆட்சி இல்ல, எதுவுமே இல்ல. இவ்வாறு தேர்தல் களத்தில் தேமுதிகவை சுற்றியே கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் சுழன்று வருகிறது எனலாம். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.